தமிழ்நாட்டையே ஒரு உலுக்கிய சம்பவம் என்றால் பொள்ளாச்சியில் நடந்த கூட்டு வன்கொடுமை வழக்கு. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 6 வருடங்கள் கழித்து மே 13 கோவை மகளிர் உயர்நீதிமன்றத்துக்கு தீர்ப்பளிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பில் 9 குற்றவாளிகளை கண்டறிந்து அந்த 9 குற்றவாளிகளுக்கும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடே இந்த தீர்ப்பை ரொம்ப பெருமிதமாக கொண்டாடிட்டு வருது. இந்த வழக்கின் உண்மையான பின்னணி என்ன, இது இருக்கக்கூடிய உண்மையான சம்பவங்கள் என்ன அப்படின்றத அந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த வழக்கினுடைய ஆரம்பம் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா 2019 முதலாக ஒரு பெண்மணி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க. என்னன்னு சொன்னா என்ன ஒருத்தன் கடத்திட்டு போய் ரேப் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய சில பசங்க ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய காலேஜில் இருக்கக்கூடிய பெண்களை டார்கெட் பண்ணி அவங்க கிட்ட ஏதாச்சும் ஒரு ஆசை வார்த்தை காட்டுறது. எந்த மாதிரின்னு சொன்னா ஒன்று நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதா இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதா இருக்கட்டும். அந்த பெண்கள் ஒருவேளை இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சம்மதிச்சுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கேக் கட்டிங் இருக்குது, என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு வா, இல்லாட்டி இன்னைக்கு நைட்டு பார்ட்டி வச்சிருக்கோம், அந்த பார்ட்டிக்கு வந்து கலந்துக்கோ, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வலையில் சிக்கக்கூடிய பெண்களை அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு உடனடியாக அந்த இடத்துல அவங்களுடைய கோர முகத்தை காட்டுறது. எந்த மாதிரின்னு சொன்னா இவ்வளவு நேரம் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அடிச்சு அவங்கள தொல்லை பண்ணி அவங்களுடைய ஆடைகளை கலட்ட சொல்லி அவங்கள வற்புறுத்தி அதை ஒரு வீடியோவா எடுத்து சோசியல் மீடியாவில் பரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த பெண்களை தொடர்ச்சியாகவே அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அவங்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ஒரு பெண்மணி போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க. பொதுவாக ஒரு காவல் நிலையத்தில் ஒருத்தவங்க புகார் கொடுக்குறாங்கன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? அந்த பொண்ணுகிட்ட புகாரை கேட்டுட்டு அதுக்கான எஃப்ஐஆரை பதிவு செய்வாங்க. இதுதான் காவல்துறை அதிகாரிகளுடைய முதல் கடமையை. ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுத்தா உடனடியாக அந்த புகார் அவங்க எழுதி வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு எஃப்ஐஆர் அப்படிங்கிற ஒன்று கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல அதிமுகவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா இவங்க யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே போனை போட்டு உங்க மேல இப்படி ஒரு புகார் வந்திருக்கு, உங்களுக்கு இது எதிர்காலத்தில் சட்ட சிக்கலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதனால என்னன்னு பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குற்றவாளிகளுக்கு உதவி செய்யறதுக்கான வேலையை காவல்துறை அதிகாரிகள் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பெண்மணி பாதிக்கப்படுறாங்க, அவங்களுடைய சகோதரன் ஒருத்தர் என்னுடைய தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த குற்றச்செயலில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த சகோதரனே தேடி கண்டுபிடிச்சு அவங்களை அடிச்சு அவங்க கிட்ட இருந்து விசாரிச்சு அவங்களுக்கு கையில இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஐபோன் எல்லாம் பறிமுதல் செஞ்சு பார்த்தா தன்னுடைய சகோதரியோட வீடியோ மட்டும் இல்ல, இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்களோட வீடியோ அவங்களுடைய ஃப்ரெண்டோட போன்ல இருந்து எடுத்திருக்காங்க. உடனடியாக இதையும் போய் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நேரத்துல தான் காவல்துறை அதிகாரிகள் இந்த சகோதரனுக்கு சப்போர்ட் பண்றதை விட்டுட்டு குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த போனை பறிமுதல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா ஆல்ரெடி வந்து இந்த எஃப்ஐஆர் மூலம் செந்தில், பாபு, மணி, ராஜகோபால் என்ற 4 பேரை மட்டும்தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஆனால் அது ஒரு நபருக்கு எஃப்ஐஆர் போடல. அவர் யாருன்னா பார் நாகராஜன் அப்படின்ற ஒரு நபர். இந்த நபருக்கு ஏன் எஃப்ஐஆர் சேர்க்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு நெருக்கமானவர்ன்றதுனால, அது அதிமுகவுக்கு நெருக்கமானவர், நெருக்கமானவர்ன்றதுனால அவர் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யல. மேலும் அந்த போனை வந்து பார்க்கும்போது என்னன்னா திருநாவுக்கரசருடைய ஒரு ஆடியோ அந்த போன்ல இருக்கு. அந்த ஆடியோ வச்சுதான் பிறகு அக்யூஸ் நம்பர் 1 திருநாவுக்கரசரை அவங்க வந்து கைது பண்றாங்க. இது கைது பண்ணதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு விக்டிம் வந்து தானா கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா அந்த விக்டிம்க்கு நம்ம காவல்துறை என்ன பாதுகாப்பு செய்யணும்னா அந்த விக்டிமை பத்தி எந்த விவரமும் சரி, அவங்க பெயரும் சரி, அந்த விக்டிமுக்கான அட்ரஸும் சரி, எந்த இடத்துலயும் அவங்க அதை யூஸ் பண்ணக்கூடாது, மென்ஷன் பண்ணக்கூடாது. ஆனா இங்க அதிமுக ஆட்சியில் என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா எஸ்பி பாண்டியராஜன் என்ற அதிகாரி என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த விக்டிமுடைய பெயரையும் அட்ரஸையும் வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ இதோடைய உள்நோக்கம் என்ன? இது மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்களா, வராதிங்க, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்கன்னா உங்கள் பேர் இந்த மாதிரி நாங்கள் வெளியிட்டுருவோம்னு சொல்லக்கூடிய ஒரு அச்சுறுத்தல் பயமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் தான் இந்த குற்றத்துக்கு இன்னும் வலு சேர்க்கக்கூடிய வகையில் நக்கீரன் கோபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் தன்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிடுறாரு. இந்த ஒரு வீடியோவில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு வழக்கு இவ்வளோ பெரிய வழக்காக பேசப்படுறதுக்கான காரணமாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே அந்த பெண்களுடைய நினைவுகள் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணமே நக்கீரன் அவருடைய வீடியோ தான். ஏன்னு சொன்னா அவர் அந்த வீடியோல என்னெல்லாம் விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறாருன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கறத சில கிளிப்ஸை அவருடைய வீடியோவில் அவர் ஆட் பண்ணியிருந்தார். உதாரணத்துக்கு அந்த பெண்களுடைய முகத்தை மட்டும் பிளர் பண்ணி அந்த பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்க சிக்கினாங்க, அங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் கூட அவருடைய வீடியோல சொல்லியிருந்தாரு. அப்ப இந்த ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல ரொம்பவே தீயா பரவக்கூடிய நேரத்துல தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே பொள்ளாச்சியில பல பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே போய் சேருது.
சேர்ந்த உடனே ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே போராடுது. எந்த அளவுக்குன்னு சொன்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய பல கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் ரோட்ல இறங்கி பொள்ளாச்சியில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அப்போ போராட்டத்தை முன்னெடுக்குது. அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கு நடந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். என்னடா இது இப்படி போட்டு ஒரு பெண்களை வந்து போட்டு இப்படி வந்து கொடுமை பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயம் கேட்கும்போது பெண்களும் சரி, மாதர் சங்கமும் சரி, அப்போ இருந்த எதிர்க்கட்சியான திமுகவும் சரி, மக்களும் சரி கடும் போராட்டத்துக்கு ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஈடுபடும் போது அதிமுகவுக்கு அப்போ நம்ம ஏதாவது சொல்லி வாய் அடைக்கணும், ஏதாவது சொல்லி நம்ம ஆக்சுவலி அவங்க வாயை மூடணும் அப்படின்றதுக்காக இந்த வழக்கை நாங்கள் சிபிசிஐடிக்கு மாற்றுறோம் அப்படின்ற ஒரு வதந்தியை கிளப்பினாங்க. சிபிசிஐடிக்கும் மாற்றினாங்க. இதை தொடர்ந்து தான் திமுகவை சேர்ந்த இப்போ எம்பியா இருக்கக்கூடிய கனிமொழி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வழக்கை தொடர்ந்து மாபெரும் போராட்டத்தை நடத்துகிறாங்க. போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த வழக்கு சிபிசிஐடி இருந்து சிபிஐக்கு மாற்றப்படுது. அப்போ இதுக்கப்புறம் தான் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கிட்ட மாற்றப்பட்ட உடனே அங்க 9 நபர்களை முதல் கட்டமா அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கைது பண்றாங்க. உதாரணத்துக்கு A1 தபரிராஜன் அப்படிங்கிறவரையும் கைது பண்றாங்க. இவருடைய லேப்டாப்ல 1000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருந்திருக்கு. அதுல பல வீடியோஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவங்க கொடுமை பண்ணக்கூடிய வீடியோஸா இருக்கிறது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பெண்களை நிர்வாணப்படுத்தக்கூடிய வகையில அவங்க எடுக்கக்கூடிய வீடியோஸா இருக்கட்டும். அப்ப இந்த மாதிரி பல வீடியோஸ் இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க இதை ஒரு கேங் தொழிலாவே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 9 நபர்களுக்கும் மேற்பட்டவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்காங்க. குரூப்போட நேம் என்னன்னு கேட்டா பொள்ளாச்சி அட்டாக் வாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் குரூப் நேம். இந்த குரூப்ல அடுத்து எந்த பொண்ணை டார்கெட் பண்ணணும், எந்த பொண்ணு கிட்ட யாரு போய் எந்த மாதிரி பேசணும், யாரு போய் ப்ரப்போஸ் பண்ண போறா, யாரு போய் ஃப்ரெண்ட்லியா பழக போறா அப்படிங்கிற எல்லா கான்வர்சேஷனுமே அந்த குரூப்ல தான் நடக்கும். அப்போ அதில் அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணை அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணும் எந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த குரூப்ல தெல்ல தெளிவா அவங்க பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ விசாரணையில தெரிய வருது. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ எந்த அளவுக்கு துல்லியமா விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய வாக்குமூலங்களா இருக்கட்டும் எல்லாமே ஒரு தனிப்பட்ட நீதிமன்றம் பூட்டப்பட்ட ஒரு அறையில வச்சுதான் விசாரணைகளே நடக்குது. அதே நேரம் ஆஜராக வேண்டிய குற்றவாளிகளை கூட இவங்க சிறைச்சாலையில இருந்து, அதாவது சேலம்ல தான் சிறைச்சாலை இருக்கு, அங்க இருந்து இவங்களை யாரையுமே கோர்ட்டுக்கே கூட்டிட்டு வரல. எல்லாமே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா ஜட்ஜஸ் சிறையில் இருக்கக்கூடிய கைதிகள் கிட்ட பேசக்கூடிய வகையில தான் இருந்துச்சு. ஏன்னு சொன்னா அவங்களை கூட்டிட்டு வரக்கூடிய நேரத்துல அவங்களுடைய உறவினர்களோ கல்லூரி மாணவர்களோ அந்த ஊரை சார்ந்த மக்களோ இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களோ யாராச்சும் ஒருத்தவங்க அந்த குற்றவாளிகளை ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொன்னா இந்த ஒரு வழக்குக்கு பின்னாடி இல்லை வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமலே போயிடும் அப்படிங்கிறதுக்காக இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் கூட அவங்கள ரொம்பவே பாதுகாப்பான முறையில் வச்சுதான் இந்த விசாரணை எல்லாமே நடக்குது. இந்த நிலையில தான் 9 நபர்கள் கைது செய்யப்படுறாங்கன்னு சொன்னா 9 நபர்களுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வெளியில வர முடியாத அளவுக்கு, அதாவது பெயில் வாங்கிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வெளியில வர முடியாத அளவுக்கு நீதிமன்றமும் அவங்களுக்கு பல்வேறு கெடுபிடிகளை விதிக்குது. ஏன்னு சொன்னா இதுல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பிரமுகர்களுடைய தலையீடு இருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்களை வெளியில விட்டோம்னு சொன்னா புகார் கொடுத்த அந்த பெண்களை மிரட்டுறதா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த கேஸுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே திசை திருப்பதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல யாருமே ஈடுபடக்கூடாதுங்கிறதுக்காக இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் கூட அவங்க யாருக்குமே பெயில் கொடுக்காம நீதிமன்றமும் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டாங்க. அப்ப இறுதியாக இப்போ சமீபத்துல இந்த தீர்ப்பு வந்துச்சு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கோவையில் இருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் 9 நபர்களுமே குற்றவாளிகள் தான். முதல்ல அவர் தான் வீடியோ எடுத்தாரு அப்படிங்கிறதுக்காகவோ இல்லாட்டி ரெண்டாவதா கைது பண்ணவருடைய லேப்டாப்ல தான் 100 வீடியோக்கு மேல 1000 வீடியோ கிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காகலாம் இல்லை. குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய 9 நபர்களுமே இந்த குற்றத்துல பங்கீட்டு செஞ்சவங்க தான். அப்போ 9 நபர்களுக்குமே ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை அந்த நீதிபதி கொடுத்திருக்காங்க. மொத்தமாக 85 லட்சம் ரூபாய் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணமாக வழங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு குற்றவாளியான 9 பேருக்குமே அபராதம் விதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுச்சு. முக்கியமா சபரி ராஜன் அப்படின்றவங்களுக்கு 4 ஆயுள் தண்டனை, வசந்தகுமாருக்கு 2 ஆயுள் தண்டனை, சதீஷ்க்கு 3 ஆயுள் தண்டனை, மணிவண்ணனுக்கு 5 ஆயுள் தண்டனை, திருநாவுக்கரசருக்கு 5 ஆயுள் தண்டனை, ஹேரன் பால் என்பவருக்கு 3 ஆயுள் தண்டனை, பாபு என்பவருக்கு 1 ஆயுள் தண்டனை, அருண்குமார் என்பவருக்கு 1 ஆயுள் தண்டனை என்று இவங்க 9 பேருக்குமே ஆயுள் தண்டனை வழங்கியிருக்காங்க. அந்த 9 பேருக்கும் சரி சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த வழக்கில் நம்ம வந்து யாருக்கு வெற்றி அப்படின்னு நாம் பார்க்க போற சமயத்துல யாருக்கு வெற்றி அப்படின்னா முக்கியமா அந்த 8 பெண்களுக்கு தான் வெற்றி. ஏன்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இல்லை பாதிக்கப்பட்டன்னு சொல்லியும் அந்த 8 பேர் தைரியமா முன் வந்து எனக்கு இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்கன்னா அந்த 8 பேர் தான் முதல் வெற்றி. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் மக்களா இருக்கக்கூடிய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 6 ஆண்டுகளுக்கு இந்த வழக்குன்னு போகுது. அப்போ நீதி அப்படிங்கிறது தாமதிக்கப்படலாம், ஆனால் ஒருபோதுமே யாருக்குமே மறுக்கப்படாது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல இருந்து நம்மளால தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியுது.
அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை உங்களுக்கு எதிராக நடக்குதுன்னு சொன்னா செய்யக்கூடிய நபர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் செல்வாக்குல இருந்தா கூட இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்காங்கன்றதை பாக்குறோம்ல. நீங்க தாராளமா காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் இதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இது நம்மளுடைய வேலை மட்டும் கிடையாது, ஒரு சமூக பொறுப்பாகவும் இதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த வழக்குல 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல் பெண் பாதிக்கப்படக்கூடிய நேரத்திலே அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கோர்ட்ல போயிட்டோ இல்லாட்டி பக்கத்துல இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துல போயிட்டோ இல்லாட்டி எனக்கு ஸ்டேஷன்லாம் போக முடியாது, கோர்ட்டுக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னா நம்ம கையில இருக்கக்கூடிய செல்போன் எடுத்து 100 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பருக்கு கால் பண்ணி தமிழ்நாடு காவல்துறைக்கு புகார் கொடுத்திருந்தாலே இது சரியான முறையில் அவங்களால விசாரணை செஞ்சு உடனடியாக நடவடிக்கை எடுத்துருக்கவும் முடியும். அதனால எந்த பெண்களுக்கும் சரி, நீங்க ஏதாவது பாலியல் சீண்டல் அனுபவிச்சிங்கன்னா கூட எதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முன் வந்து சொல்லணும்னு நீங்க நினைக்கணும். நாம இதுக்கப்புறம் முன் வந்து சொல்லும் போது தான் இந்த குற்றங்கள் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பெண்களாகிய நாமெல்லாம் பாலியல் சீண்டலுக்கு ஆள்பட்டாலும் அதை தைரியமாகவும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு தைரியமா சொல்ற இடத்துல நாமெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கு தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து இந்த சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.